ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கிறிஸ் வியூஸ். எல்லாம் ஹாப்பியாக பாசிட்டிவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கோடா குஷாக் இந்த காரோட ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ரிவ்யூ வந்து டீட்டெயிலாக நம்ம இன்றைக்கி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த காரில் என்னெல்லாம் ஃபியூச்சர்ஸ், பெஸ்ட் ஃபியூச்சர்ஸ் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பீரோல் கிளிப் பார்த்துட்டு நேராக ரிவ்யூக்குள்ளே போயிடுவோம். ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்கோடா S7 கார்ஸ்க்கு ஒரு பெரிய ஷவுட் அவுட் கொடுத்துக்குவோம். அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் அட்ரஸ் எல்லாம் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்கோடா மூலமான எந்த டெக்னிக்கல் சப்போர்ட், அதுக்கப்புறம் சர்வீஸ், புக்கிங்ஸ், டெஸ்ட் ட்ரைவ் எல்லாத்துக்குமே நீங்கள் உங்களை வந்து அப்ரோச் பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு நல்ல டெக்னிக்கல் சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷூட் பண்ணுறேன். பட்ஜெட் செக்மெண்ட்லேருந்து எல்லா விதமான ப்ரீமியம் கார்ஸ் வரைக்கும் இவங்க வந்து டீல் பண்ணுறாங்க. நீங்கள் இவங்களை வந்து மீட் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கோடா தரப்பிலான ஒரு நல்ல சர்வீஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷூட் பண்ணுறேன். வாங்கி இப்போ நம்ம நேராக ரிவ்யூக்குள்ளே போயிடுவோம். யூஸ் வாட் ரியலி மேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு கோட்டில் இந்த கார் நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரெட்டா, அதுக்கப்புறம் கியா செல்டோஸோட டைரக்ட் காம்படிட்டர் அப்படின்னே சொல்லலாம். என்னென்ன ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் டிசைன், அதை பற்றியெல்லாம் நம்ம இன்றைக்கி டீட்டெயில்டாக வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரண்ட் ப்ரெசன்லேருந்து ஆரம்பிச்சிருவோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கோடா இஷான ஒரு டிசைன் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கோடா காரில் எல்லா கார்லேயும் பார்க்குற மாதிரி ஒரு ஹூட்டில் வந்து ஒரு நோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த நோஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் நம்மளுக்கு வந்து ஸ்கோடா பேஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு ஸ்கல்ப்டான டிசைனில் வந்து நம்மளோட பானட் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கல்ப்டிங்ஸை பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோன்னா நம்மளுக்கு அந்த ஸ்கோடாவோட கிரில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கோடா டிசைன் கிரில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு குரோம் சார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசி பிளாக் ஃபினிஷ் உள்ள மெட்டீரியல்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளோட ஹெட்லைட் பிளேஸ்மெண்ட் பற்றி பார்த்துருவோம். ஹெட்லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கோடா கிறிஸ்டலைன் LED ஹெட்லைட்ஸ் வந்து கிடைக்குது. ஹெட்லைட்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே கீழே ஒரு லைட்டான க்யூட்டான ஒரு DRLs வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு உண்டான ஹாலோஜன் இண்டிகேட்டர்ஸ் வந்து இங்கே இருக்குது. இங்கே வந்து கிறிஸ்டலைன் ஃபினிஷில் வந்து மேக் பண்ணியிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார்னரிங் ஃபங்க்ஷன் உள்ள ஒரு ஃபாக் லேம்ப்ஸ் தான் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் அப்படி கீழே வந்தால் ஒரு ஃபேக் வென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு சும்மா ஒரு டிசைன் லாங்குவேஜ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக. இங்கே வந்து ஒரு க்ரோன் பீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ப்ரீமியமாக இருக்குன்னே சொல்லலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹனிகோம் டிசைனில் உள்ள ஏர்வென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் கீழே வந்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சில்வரி ஷார்ட் ஆஃப் ஃபினிஷில் வந்து ஸ்கிட் பிளேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிளாஸ் வந்து நல்ல ஒரு கர்வியாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டிசைனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு வைடரான ஸ்டன்னிங்கான லுக் தருது அப்படின்னே சொல்லலாம். அந்த ரெண்டு ஷார்ப்பி ஹெட்லைட்ஸ் வந்து ரொம்பவும் வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கை ஹைலைட்டாக ஷோ பண்ணுதுன்னே சொல்லலாம். நேராக கூட வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்குதுன்னு. மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உண்டான இன்சுலேஷன் எதுவுமே கிடைக்கல. நம்மளுக்கு கிடைக்கிற இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் TSI இன்ஜின் வித் 3 சிலிண்டர் இன்ஜின் அண்ட் டர்போ சார்ஜ் இன்ஜின் நமக்கு வந்து கிடைக்குது. இதோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்க போனால் 85 கிலோவாட் ஆஃப் பவர், அதுக்கப்புறம் 185 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வந்து கிடைக்குது. நம்ம இப்போ வச்சிருக்கிற வேரியன்ட் வந்து ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் உள்ள வேரியன்ட். இதில் அதுக்கப்புறம் ACT டெக்னாலஜி, அதாவது ஆக்டிவ் சிலிண்டர் டெக்னாலஜி உள்ள ஒரு இன்ஜின், அதுக்கப்புறம் 1.5 லிட்டரில் ஒரு இன்ஜினும் கொடுக்குறாங்க. அது 150 கிலோவாட் ஆஃப் பவர், அதுக்கப்புறம் 250 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். நல்ல ஒரு ஜெர்மன் ஸ்டைலில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இன்ஜின். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உண்டான ஏர் ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை விச் அப்படியே இன்ஜினை வந்து கவர் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். ஹூட் வந்து நான் ஓப்பன் பண்ணும்போதே ஃபீல் பண்ணேன், ரொம்பவும் வெயிட்டாகவே இருக்குது. இது இதோட
பில் குவாலிட்டியை அவ்வளோ ஹைலைட்டாக ஷோ பண்ணுதுன்னு சொல்லலாம். இந்த கார் ஆட்டோமேட்டிக் அதுக்கப்புறம் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுக்குறாங்க. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏடி அதுக்கப்புறம் வந்து டிஹெச்ஜி கியர் பாக்ஸஸ் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு சைட் ப்ரொஃபைல் பற்றி பார்த்துருவோம். சைடில் நம்ம வந்து ஹைலைட்டாக நோட் பண்ணுறது என்னென்னா இந்த ஸ்கோடா பேஜிங் தான். நல்ல ஒரு குரோம் ட்ரீட்மெண்ட்டில் பியோனோ பிளாக் ஃபினிஷ்க்கு மேலே வந்து ஸ்கோடா அப்படிங்கிற ஒரு பேஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம டயர் ப்ரொஃபைல் பற்றி பார்த்துருவோம். நம்மளுக்கு கிடைக்கிற டயர்ஸ் பார்த்தீங்கன்னா 205/55 R17 டயர்ஸ் வந்து கிடைக்குது. வீல் பற்றி பார்த்துருவோம். நம்மளுக்கு கிடைக்கிறது ஒரு அலாய் வீல்ஸ், நல்ல ஒரு டுவல் டோன் கலரில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸ்டைல் வேரியண்ட்டில் வர அலாய் வீலை ஸ்கோடா அட்லஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே அந்த ஃப்ரண்ட் பம்பர்லேருந்து ஆரிஜினேட் ஆகிற அந்த கிளாடிங் பார்த்திங்கன்னா ரியர் வீல் ஆர்ச் வரைக்கும் போய் ரியர் பம்பரில் ட்ராவல் ஆகிறது ஒரு நல்ல ப்ராக்டிக்கலான டிசைன் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு ஆங்குலரான வீல் ஆர்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இது வந்து பெயிண்ட் ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு கிளாடிங் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ரொம்பவும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியான இடத்துலலாம் போனீங்கன்னா பெயிண்ட்டுக்கு அவ்வளோ எதுவுமே டேமேஜ் ஆகாது. இங்கே வந்து நீங்கள் அந்த பிளாஸ்டிக் கிளாடிங் வந்து பார்க்கலாம். சைடில் அதுக்கப்புறம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா நல்லா அந்த விண்டோ கான்டூர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரோம் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஒரு விடபிள்யூஷான டிசைனை எடுத்துக்காட்டுது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஓஆர்விஎம்ஸ் பற்றி பார்த்துருவோம். இது எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம்ஸ், ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகும். நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உண்டான டர்ன் சிக்னல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்இடி யூனிட்டில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ரூஃபில் பற்றி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது ஒரு சில்வரி ஷார்ட் ஃபினிஷில் மேக் பண்ண ஒரு ரூஃப் ரைஸ் வந்து கிடைக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உண்டான ஷார்க் ஃபின் ஆண்டனா பிளேஸ்மெண்ட் வந்து பார்க்க முடியுது. இந்த ரூஃப் ரைஸ் ஆக்சுவலாக ஃபங்க்ஷனல் ரூஃப் ரைஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 50 kg வெயிட் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கோடா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்மளோட டோர் ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேலே வந்து குரோம் ட்ரீட்மெண்ட்டில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நமக்கு உண்டான ப்ராக்சிமிட்டி ரிக்வஸ்ட் எப்படிலாம் சொல்லலாம் அந்த சென்சார்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஏன்னா இந்த கார் ஒரு கம்ப்ளீட்லி கீழே சென்ட்ரி உள்ள கார். நெக்ஸ்ட் அந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு அந்த ஜெர்மன் விடபிள்யூஎஸ் டிசைனை எடுத்துக்காட்டுதுன்னே சொல்லலாம். நல்ல ஒரு ஷார்ப்பர் லைன்ஸில் இந்த காரை மேக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எங்கே பார்த்தாலும் அந்த ஷார்ப்பான டிசைன் லாங்குவேஜ் வந்து பார்க்க முடியும். நம்மளுக்கு உண்டான ஃபியூல் லிட் ஓப்பனர் வந்து ரைட் சைடில் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ரியர்லேயும் அதே டயர் ப்ரொஃபைல் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உண்டான சஸ்பென்ஷன் செட்டப் வருது. இது வந்து டார்ச்சர் பின் ஃப்ரண்ட்டில் வந்து காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இங்கேயும் அந்த 2 லைன்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அப்படியே ஃப்ரண்ட்லேருந்து அந்த ஸ்கோடா லோகோவிலேருந்து ட்ராவல் பண்ணி அழகாக இந்த இடத்துல வந்து இந்த லைட்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னே சொல்லலாம் அந்த டிசைன். நெக்ஸ்ட்டு நம்மளோட ரியர் ப்ரொஃபைல் பற்றி பார்த்துருவோம். ரியரும் நல்ல ஒரு ஷார்ப்பரான ஸ்டன்னிங் வைடர் லுக் தருது அப்படின்னு சொல்லலாம். கீழே இருக்கிற அந்த குரோம் ட்ரீட்மெண்ட் இன்னும் நல்லா ரியர் ப்ரொஃபைல் வந்து ரிச்சாக காட்டுது அப்படின்னு சொல்லலாம். நல்லா ட்ராக் பண்ண லாங்குவேஜில் ஒரு ஸ்கோடா பேஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு உண்டான ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்து இந்த இடத்துல வந்துருது. 3 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சில்வரிஷ் ஃபினிஷில் ஒரு ஸ்கிட் பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தா அதே ஹனிகோம் டிசைனில் இங்கே ஒரு ஃபேக் எக்ஸாஸ்ட் டைப்பான ஒரு செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு உண்டான எக்ஸாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கீழே இருக்குது. நெக்ஸ்ட் அப்படியே மேலே வந்து நம்மளோட லைட்ஸ் பற்றி பார்த்துருவோம். லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிறிஸ்டலைன் வெஜ் ஷேப்பில் வந்து நம்மளுக்கு ரியர் டைல் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நல்ல ஒரு ஸ்கூப் அவுட்டான டிசைனில் நம்மளுக்கு உண்டான ஹாலஜன் ரிவர்ஸ் அண்ட் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து வருது. உள்ள செக்மெண்ட் பிரிக்கிறதுக்காக நல்ல ஒரு குரோம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த லைட்டில் மேலே இருக்க இந்த டைப் ஆஃப் ஃபினிஷ் வந்து செக் கிளாஸ் மேக்கிங் ட்ரெடிஷனை வந்து ஹைலைட்டாக ஷோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கோடா வந்து சொல்கிறாங்க. அப்படியே இந்த சைட் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டன்னிங்காக இருக்குது. VW காருக்குன்னே ஒரு தனி லுக்குன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உண்டான ஃபாக்ஸ் வந்து இந்த இடத்துல கிடைக்குது. நல்ல ஒரு கிறிஸ்டலைன் ஃபினிஷில் ஒரு ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குஷாக்கு உண்டான பேஜிங் வந்து இங்கே இருக்குது. இன்னொன்று நோட் பண்ண போனீங்கன்னா இங்கே எஸ் மட்டும் நம்மளுக்கு ஜெர்மன் லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பாய்லர்ஸ் வந்துடுது. அது ஆக்சுவலாக பாடி கலரில் தான் இருக்குது. மேலே நம்மளுக்கு ரூஃப் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளாசி பிளாக் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் விண்டோ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ராப்போ டிசைனில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லலாம். ஆக்சுவலாக அந்த 2 கர்வியே வருதுல்ல, பவர்ட் பை டிஎஸ்ஐ அப்படிங்கிறதுக்கான பேட்சிங் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான டிஃபாகருக்கு உண்டான ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்க்க முடியுது. மேலே ஹை மவுண்டட் LED ஸ்டாப் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வைப்பர் வித் வாஷர் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருது. இதுதான் நம்ம ஸ்கோடா குஷாக்கோட எக்ஸ்டீரியர் டிசைன். எனக்கு பர்சனலாக என்ன பிடிச்சிருக்குன்னா அந்த ஷார்ப் லைன்ஸ் தான். நல்ல ஒரு ஜெர்மன் டிசைன் லாங்குவேஜ் வந்து எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு ஸ்டன்னிங்கான லுக் இருக்குது வண்டிக்கு. சைடு லெங்த் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4.2 மீட்டர் விச் இஸ் கட்டாவோட கம்மி அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 188 மில்லிமீட்டர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஈஸியாக டேக்கிள் பண்ணிடுவோம் எந்த மாதிரி இடம்னாலும் சரி. நல்ல ஒரு ஸ்டன்னிங்கான லுக் இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட பூட்டை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் வந்து நீங்கள் அங்கே நம்பர் பிளேட்டுக்கு மேலே வந்து பார்க்க முடியும்.
ஆக்சுவலாக நம்மளுக்கு ஒரு டீசெண்டான பூட் ஸ்பேஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 60-40 ஸ்ப்ளிட் உள்ள ரியர் சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஒரு பார்ஷல் செல்ஃப் வந்து நமக்கு கிடைக்குது. நல்ல ஒரு ஃபெல்டட் உள்ளன் மெட்டீரியல் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து ஃபஸ்ட் எய்ட் கிட்ட ஹேங் பண்ணி வச்சிருக்கான ஒரு ஸ்டாப் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைட் பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட மெட்டீரியல்ஸ்லாம் ஹேங் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. 3 kg வெயிட் வரைக்கும் தாங்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இங்கேயும் அதே பிளேஸ்மெண்ட்டை பார்க்க முடியுது. இங்கே நம்மளோட பாட்டில்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டாப் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஜஸ்ட்டு நம்மளோட எலக்ட்ரிக்கல்ஸ் எல்லாம் ரிவீல் பண்ணுற மாதிரி ஒரு வென்ட்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு உண்டான பூட். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு உண்டான ஸ்பேர் வீல்ஸ் பற்றி பார்த்துருவோம். ஆக்சுவலாக இங்கே இருக்க இந்த நாப் மூலமாக நம்ம இதை புல் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக ஸ்பேர் வீல் வந்து அதே ப்ரொஃபைலில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இன்ச்சஸ் மட்டும் மாறுது. நம்மளுக்கு கிடைக்கிற மெயின் வீல் வந்து R17, ஸ்பேர் வீல் வந்து 16 inches ஸ்பேர் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக அலாய் வீல்ஸ் வந்து கிடையாது, நார்மல் ஸ்டீல் வீல் தான் நினைக்கிறாங்க. இந்த பிளேட் வந்து கார்போர்ட் மெட்டீரியல் மேட் பண்ணிருக்காங்க. மேலே வந்து உள்ளன் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பூட் க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராப்பும் நம்மளுக்கு இங்கே பார்க்க முடியுது. ஜஸ்ட் நீங்கள் இப்படி இழுத்து விட்டுட்டு பண்ணிங்கன்னா பூட் வந்து க்ளோஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் அப்படியே நம்ம ரியரில் போய் பார்த்துருவோம். ரியர் டோர் நல்ல ஒரு குரோம் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நம்மளுக்கு உண்டான வென்ட் கிளாஸ் வந்து சி பில்லரில் வரல, ஆக்சுவலாக டோர்லேயே வந்து கொடுத்துட்டாங்க. இது ஒரு நல்ல ஃபினிஷ்னே சொல்லலாம். டோரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சன் பிளைண்ட் வந்து கிடைக்குது. ஆக்சுவலாக இது நீங்கள் அக்சசரியாக தான் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எனக்கு அது பற்றி சரியாக தெரில. ஜஸ்ட் இது அட்ஜஸ்டபிளில் எடுத்து ஒட்டிக்கிற மாதிரி இருக்க சன் பிளைண்ட் தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவல் டோன் கலர் இருக்குன்னே சொல்லலாம். டார்க் பிளாக் கலரான கலர். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சிமெண்ட் ஒயிட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. பெய்ஜுன்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல் உள்ள ஆம்ரெஸ்ட் தான் நமக்கு வந்து கிடைக்குது. டோர் ஹேண்டில் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் மெட்டீரியல் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீசெண்டான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. 1 liter பாட்டில் வந்து ஈஸியாக வச்சுக்கலாம், மற்ற ஸ்டஃப்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உண்டான ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கோடா மேக் பண்ண சவுண்ட் சிஸ்டம் இந்த காரில் வந்து கொடுக்குறாங்க. ஸ்கிட் பிளேட் எதுவுமே வரல, ஜஸ்ட் ரப்பரி சார்ட் ஆஃப் மெட்டீரியல் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. சீட் வந்து பார்த்தீங்கன்னா ரியரில் நம்மளுக்கு வந்து லெதரட் சீட்ஸ் வந்து கிடைக்குது. ஆக்சுவலாக இது வந்து லெதர் கிடையாது, லெதர் மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்குற உள்ள ஒரு சீட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 3மே அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து வருது. ரொம்பவும் கூலான ஃபீச்சர். சீட்டை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணோன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல இந்த நாப் யூஸ் பண்ணி நீங்கள் சீட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே 60-40 ஸ்ப்ளிட்டில் உள்ள சீட் தான் நமக்கு வந்து கிடைக்குது. ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி சீட் வந்து நல்ல ஒரு டுவல் டோன் கலரில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். டார்க் பிளாக். அதுக்கப்புறம் இங்கே வந்து கிரேஷான மெட்டீரியல், நல்ல ஒரு பர்ஃபரேட்டட் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டிச்சிங்ஸ் எல்லாம் நல்லா ப்ரீமியமாக இருக்குன்னே சொல்லலாம். கீழே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ISO ஃபிக்ஸு சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு டாப் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபெல்டட் உள்ளோ இல்லை ஃபேப்ரிக் ஷார்ட் ஆஃப் மெட்டீரியல் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைட் பிளேஸ்மெண்ட் வந்து கிடைக்குது. பட்டன் டைப் ஆப்ரேட்டட் தான், விச் இஸ் ஒயிட் இன் கலர் லைட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. சீட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டிரைவிங் பொசிஷனுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா நான் நல்லா பின்னாடி தள்ளியே ஓட்டும் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டான ஸ்கூப்ஸ் வந்து கிடைக்குது. சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மேகசின் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளுக்கு உண்டான ஃபோன் ஹோல்டர் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதுதான் எனக்கு உண்டான நீ ரூம். ஆக்சுவலாக சொன்ன மாதிரி நல்லா பின்னாடி தள்ளி வச்சிருக்கேன். நான் நல்லா டாலஸ்டான பர்சன். எனக்கு உண்டான நீ ரூம் வந்து இவ்வளோ கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்டர் தை சப்போர்ட் டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கீழே வந்து லைட்டாக ஒரு ஃப்ளாட் உள்ள ஒரு ஃப்ளோர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இப்படி ஸ்கூப் அவுட் பண்ணி வைக்கிறது ஒரு நல்ல சேஃப்டி ஃபீச்சரை மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். கிராஷ் போதெல்லாம் இது அவ்வளோ ஈஸியாக வந்து மடங்காது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு உண்டான ரியர் ஏசி வந்து வந்துடுது. பியானோ பிளாக் ஃபினிஷ், நர்ல் ஃபினிஷ் அதெல்லாம் நம்ம இங்கே பார்க்க முடியுது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா USB Type-C சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஒரு ஒயிட் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட் சீட்டும் நம்மளுக்கு அதே ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்க முடியுது. ஆக்சுவலாக நம்மளுக்கு கர்டன் ஏர் பேக்ஸ் அதெல்லாம் வந்து இந்த காரில் நம்மளுக்கு நார்மலாக கிடைச்சிருது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உண்டான டோர் ஹேண்டில் விச் இஸ் ஸ்ப்ரிங்கி ஃபினிஷ். நெக்ஸ்ட் இங்கேயும் டோர் ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹூக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயும் அதே ஹூக்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஜஸ்ட் இங்கேருந்து நம்மளுக்கு உண்டான ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ் வந்து காட்டிடுறேன். ஃப்ரண்ட்டும் நல்ல ஒரு டோல் டோன் கடலில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்காங்க, நம்மளால் பார்க்க முடியும். அந்த குரோம் லைன் இருக்குல்ல, அந்த குரோம் லைன் வந்து ஒரு டிசைன் லாங்குவேஜாக மெயின்டைன் பண்ணி இந்த காரில் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுதான் நம்மளுக்கு உண்டான குட்டியான காம்பேக்டான சன்ரூஃப். அதை நம்ம ஃப்ரண்ட்டில் போகும்போது பார்த்துக்கலாம். சீட் பெல்ட்ஸும் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட்ஸ் வரல அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இங்கே ஏர் பேக், கர்டன் ஏர் பேக் வந்து இருக்குது ஏற்கனவே நான் சொல்ல மாதிரி. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து போயிடுவோம். ஆக்சுவலாக இங்கே இருக்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் VW காரில் வந்து யூனிக்காக பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு ரப்பரி ஷார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் என்ன தான் டைம் ஆனாலும் 10 வருஷம் 20 வருஷம் என்ன தான் ஆனாலும் அந்த டோர்லலாம் தண்ணி ஒழுங்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது ஹேப்பன் ஆகவே ஆகாது. ஆக்சுவலாக இது க்ளோஸ் பண்ணும் போது அந்த ரப்பராக ஆக்சுவலாக போய்
இங்கே சீட் ஆகுது நம்மளால் பார்க்க முடியும். நல்ல ஒரு தட்டில் வந்து டோர் க்ளோஸ் ஆகுதுல்ல, அதுக்குண்டான யூஸ் தான் இதுன்னு சொல்லி நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃப்ரண்ட் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுக்குண்டான ரிக்வஸ்ட் சென்சார்ஸ் வந்து வந்திருக்கு. இதுதான் நம்மளுக்குண்டான ஃப்ரண்ட் டோர். ரியரில் பார்த்த மாதிரி அதே டுவல் டோன் கலர். நம்மளுக்குண்டான ஆம்ரெஸ்ட் வந்து லெதரில் கொடுத்துருக்குது, எல்லாம் அதே தான் கொடுத்துருக்காங்க. மேலே இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஸ்க்ராப்பியான ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்குண்டான ஹனிகோம் மாதிரி உள்ள டிசைன்ஸ் வந்து வந்துருது, நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 டோரையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு உண்டான ஸ்பெசிஃபிகேஷன் இங்கே பவர் விண்டோவில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இது ஒரு ஒன் டச் அப் அண்ட் டவுன் உள்ள பவர் விண்டோஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஓஆர்விஎம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு உண்டான ஜாய்ஸ்டிக் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரியர் விண்டோவை சைல்ட் லாக் பண்ணி வைக்கிறதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அதே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த பாட்டில் வச்சுமே நம்மளுக்கு இவ்வளோ இடம் இருக்குல்ல, நீட்டாக ஒரு 1 லிட்டர் பாட்டில் வந்து வைக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. குஷாக்கு உண்டான பேட்சிங் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ரப்பரி டைப் ஆஃப் மெட்டீரியல் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ரப்பர் சில்வர், அதுக்கப்புறம் குஷாக் வந்து ஒரு சில்வரில் என்கிரேவ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இது வந்து பெயிண்ட் ப்ரொடக்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க. கீழே இந்த டவுன் லிப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரப்பரி மெட்டீரியல் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு பிஞ்ச் பண்ணி காட் முடியுமான்னு பார்க்குறேன். ஜஸ்ட்டு நல்ல ஒரு ரப்பரி மெட்டீரியல் மேக் பண்ணியிருக்காங்க. அந்த தட் வருது இல்லை டோர் க்ளோஸ் பண்ணும்போது, அதுக்கு இதுதான் ஒரு யூஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட சீட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கிடைக்கிறது நம்மளுக்கு ஸ்டைல் வேரியண்ட்டில் லெதர் சீட்ஸ் வந்து கிடைக்குது. முன்னாடி வேரியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக், அதுக்கப்புறம் ஃபேப்ரிக் வேவ்ட் சீட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உண்டான லெதரி டைப் ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது விச் இஸ் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட். நல்ல ஒரு ஸ்டிச்சிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பெர்ஃபோரேட்டட் சீட்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்டான ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு வந்து 2 பேசஞ்சர் அண்ட் டிரைவர் சீட்டில் வந்து நம்மளுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருது. டில் டம்பிள் எல்லாமே வந்து நம்மளுக்கு இந்த சீட்ஸ் வந்து கிடச்சிது. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உண்டான ஹெட்லைட்டுக்கு உண்டான பிளேஸ்மெண்ட் வந்து பார்க்க முடியுது. ஜஸ்ட்டு புல் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு உண்டான ஃபாக் லேம்ப்ஸ் வந்து ஆன் ஆயிரும். எல்லா ஜெர்மன் கார்ஸில் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இங்கே ஒரு ஹெட்லைட் லெவல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ரோட்டரி நாபு வந்து ரோட்டரி ஸ்விட்ச் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டுவல் டோன் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உண்டான பானட் ஓப்பன் பண்ணுற லிவர் வந்து இந்த இடத்துல வந்துடுது. ஆக்சுவலாக நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் பானட் ஓப்பன் பண்ண முடியும். பெடல்ஸ் எல்லாம் நல்ல ஒரு ப்ரீமியம் டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக போலோவை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே நம்மளுக்கு உண்டான ஏசி வென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு எக்ஸகான் ஷேப்பில் இருக்குன்னே சொல்லலாம். பின்னாடி வந்து பியானோ பிளாக் ஃபினிஷ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோம் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நர்ல்டு ஃபினிஷ் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி ஹனிகோம் டிசைன் வந்து பார்க்க முடியுது. நெக்ஸ்ட்டு ஜஸ்ட் அப்படியே நான் டோர் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நமக்கு டேஷ் பார்த்தீங்கன்னா அதே ஒரு ஸ்க்ராட்சி ஃபினிஷில் நல்லா மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லலாம். நல்லா ஒரு கிரிப்பாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கிடச்சிருது. இதுதான் நம்மளுக்கு உண்டான வியூ. ஆக்சுவலாக பானட்டோட கிளியர் வியூ வந்து அப்படியே உங்களுக்கு உள்ளேருந்து பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். ஏபிஎல்எல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபீட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கோடா சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு வெண்டிலேட்டர் வந்து மேலே வந்து கிடைக்குது. இதுதான் நம்மளுக்கு உண்டான ஓஆர்விஎம்மில் பார்த்தீங்கன்னா லைட்டாக அங்கே ஒரு டிசைன் தெரியுது இல்லை, அந்த டிசைன் தான் நம்மளோட இண்டிகேட்டர் வந்து அப்படியே ரிவைல் பண்ணும். இதுன்னு காட்டுறேன். ஜஸ்ட் நம்மளை இண்டிகேட்டர் எரியுறது வந்து அந்த இடத்துல வந்து தெரியுது இல்லை. ஓஆர்விஎம் நல்ல ஒரு மேசிவான சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் த கூல் ஃபீச்சர் இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது ஒரு 2 ஸ்போக் ஸ்டைலிங் வீல் தான் கிடைக்குது. ஸ்கோடா வந்து இது ரொம்ப டிரைவபிலிட்டிக்கு யூஸபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்ப டைனாமிக்கான ஸ்டேரிங் வீல் மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல ஒரு மேட் லெதரி ஷார்ட் ஆஃப் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சிங் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. லாட் ஆஃப் க்ரோம் ட்ரீட்மெண்ட்ஸை பார்க்க முடியுது நம்மளுக்கு. இங்கே வந்து ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷில் உள்ள மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நல்லா கிராப் பண்ணி ஓட்டுறதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பட்டன் பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்துருவோம். ஜஸ்ட்டு கார் மட்டும் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு நான் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் வந்து ஃபோக்கஸ் ஆகுதா இங்கே வந்து கிடைக்கிது. ஆக்சுவலாக கீயை ரீப்ளேஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. மிரர் வந்து ரிட்ராக்ட் ஆகுது நம்மளால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்மளுக்கு உண்டான இன்ஜின் இம்மொபைலைசரை ரிவைல் பண்ணுற மாதிரி ஒரு லைட்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு ஏசி மட்டும் குறைச்சி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்மளுக்குண்டான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி பார்த்துருவோம். நல்ல ஒரு கிளாசிக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்பிஎம் மீட்டர், டெம்பரேச்சர் சென்சார், ஸ்பீடோமீட்டர், அதுக்கப்புறம் ஃபியூல் காஜ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க பட்டன்ஸ் பார்த்துட்டு எம்ஐடியில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். நமக்கு வாய்ஸ் ரெகக்னிஷனுக்கு உண்டான பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நர்ல்டு க்ரோம் ரோட்டரி ஸ்விட்சில் வந்து நம்மளுக்கு வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் ஃபுல்லாமே நம்மளுக்கு நம்மளோட இன்ஃபர்டைன்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் வருது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எம்ஐடி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் வருது. ஜஸ்ட்டு இந்த பட்டனை நம்ம வந்து ஃபங்க்ஷன் அசைன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது ப்ரெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு பட்டன் வித்தவுட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. அசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். ஜஸ்ட் இது கிளஸ்டரில் ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு உண்டான பட்டன்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க.
ஜஸ்ட் இப்போ இந்த பட்டன் அழுத்தி நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்குதுன்னு பார்த்துருவோம். வெஹிக்கிள் ஸ்டேட்டஸ், ஃபோன், மீடியா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிரைவிங் டேட்டா, அதெல்லாம் பேசிக்கான திங்ஸ் மட்டும் தான் காட்டுது. நல்ல ஒரு கிளாஸியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ரொம்ப கம்ஸியாக இல்லாமல் கிளாஸியாக கொடுத்துருக்காங்க. ஆடியோ கனெக்ட், நெக்ஸ்ட்டு நாங்கள் ப்ரௌஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு டிரைவிங் டேட்டாவில் ஸ்பீடு, அதுக்கப்புறம் டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர், நெக்ஸ்ட் எக்கனாமி, ஆவரேஜ் எக்கனாமி, ரேஞ்ச், அதெல்லாம் வந்து நமக்கு காட்டுது. ட்ராவல் டைம், டிஸ்டன்ஸ், அதெல்லாம் காட்டுது. ஒரு பேசிக்கான திங்ஸ் தான் இதில் காட்டுன்னு சொல்லலாம். மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே என்னென்னா பேசிக்கான திங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நம்மளுக்கு காரை வந்து அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. கீழே இந்த பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எம்ஐடியில் உள்ள டைம், அதுக்கப்புறம் ட்ரிப் செட் பண்ணுறதுக்குண்டான பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே நம்மளுக்கு இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் பற்றி பார்த்துருவோம். இன்ஃபர்டைன்மெண்ட் நல்ல ஒரு ஃப்ளோட்டிங் ஷார்ட் ஆஃப் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க்கரான பிரைட்டரான இன்ஃபர்டைன்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லலாம். நம்மளோட ஃபோனில் உள்ள தீம் அப்படியே ரிசம்பிள் பண்ணுது அப்படின்ட்டு சொல்லலாம். நல்ல ஒரு டிஎஃப்டி ஸ்க்ரீன், ஒரு எல்இடி ஸ்க்ரீன்னே சொல்லலாம். ஆக்சுவலாக இது என்ன ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. மேபி ஒரு அபவுட் 20 சென்டிமீட்டர் என்னமோ இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதை பற்றியும் எனக்கு கரெக்டான டீட்டெயில்ஸ் தெரியல. மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைம் காட்டுது, அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் பற்றி காட்டுது, கனெக்டட் கார் ஃபீச்சர், அதாவது வைஃபைல கனெக்ட் ஆகிடுது அப்படின்னு சொல்லி காட்டுது. நெக்ஸ்ட் உள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். டெடிகேட்டட் பட்டன்ஸ் எதுவுமே வரல கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஜஸ்ட் இவ்வளோ தான் நம்மளுக்கு உண்டான ஹோம் ஸ்க்ரீனில் வந்து இருக்குது. ஃபோன் கால், ரேடியோ டியூனர், நேவிகேஷன், ஃபோன் கனெக்ட், ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, அதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்குது. ஜஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐடியில் காட்டுறத ஒரே ஸ்க்ரீனில் வந்து இந்த வந்து காட்டும். கன்செப்ஷன், ஆவரேஜ் ஸ்பீட், அதெல்லாம் வந்து காட்டும். டோர், சூட், ட்ரங்க் லிட் ஓப்பன், சி த வெஹிக்கல் ஸ்டேட்டஸ் இந்த கிளஸ்டர். ஓகே. நம்ம ஆக்சுவலாக நான் ஹூட் ஓப்பன் பண்ணி காமிச்சேன்ல, அதை வந்து நான் க்ளோஸ் இன்னும் பண்ணல, இனிமேல் போய் பண்ணிடுவேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் ஷோ பண்ணுறதுக்காக இந்த இடத்துல காட்டுதுன்னு நினைக்கிறேன். கிளஸ்டர் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஸ்மார்ட்டாக இருக்குன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ஆப்ஸ் எல்லாம் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஆக்சுவலாக நம்மளோட ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான பட்டன்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஆன்டி ஸ்லிப் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து காட்டுது. அதெல்லாம் ஒரு டெடிகேட்டடாக பட்டன் கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். எவ்வளோ சீக்கிரம் இதில் நம்ம பழகிக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல. ஜஸ்ட் எம்ஐடி கண்ட்ரோல்ஸ், ஜஸ்ட் இன்ஃபர்டைன்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஃபீச்சர்ஸாக நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. தீம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த ஹோம் பட்டன் நினைக்கிறேன், ஒன் பட்டன் வந்து ஹோமுக்கு போயிடுது. நல்லா அந்த ஆரஞ்ச் சார்ட் ஆஃப் தீம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கீழே நம்மளுக்கு உண்டான ஏசி வென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குரோம் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏசி ஒரு சில்லர்னே சொல்லலாம், செம்ம கூலிங்காக இருக்குது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வென்ட்ஸ் நல்லா குட்டியாக க்யூட்டாக வந்து இருக்குது. க்யூட்டாக உள்ளே இருக்க வென்ட்ஸ் வந்து நான் சொல்கிறேன், மேலே இருக்குது சொல்ல. உள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நர்ல்டு ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பியானோ பிளாக் ஷார்ட் ஆஃப் ஃபினிஷ் வந்து அப்படியே ப்ரொஜெக்ட் ஆகிறது நம்மளுக்கு பார்க்க முடியும். அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உண்டான ஸ்கோடா பேட்சிங் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஹனிகோம் டிசைன், குரோம் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக யூனிஃபார்ம் டிசைன் லாங்குவேஜை மெயின்டைன் பண்ணுறதுல ஸ்கோடா, வோல்க்ஸ்வாகன் தவிர வேறு எந்த குரூப்ஸுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறேன். நம்மளுக்குண்டான ஏசி வென்ட்ஸ் வந்து கிடைக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வயர்லெஸ் சார்ஜர் கிடைக்குது. ஏசி கண்ட்ரோலர்ஸ் வந்து நல்ல ஒரு நியூ லாங்குவேஜ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். இங்கே இருக்கிற இந்த ஸ்லைடர் மூலமாகவும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆஃப் ஆயிடுச்சு, டபுள் ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆயிரும். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஏசி மோட்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குண்டான பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் எல்லாம் டச் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டிஃபாகர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு உண்டான வென்டிலேட்டட் சீட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குண்டான பட்டன்ஸ், லாக் அன்லாக் உண்டான பட்டன்ஸ், அப்புறம் ஹசார்ட் லேம்ப் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கான பட்டன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உண்டான வயர்லெஸ் சார்ஜர் வந்து கிடைக்குது. இதுதான் நம்மளுக்கு உண்டான கீ. ஜஸ்ட் இந்த லோகோ ரொம்ப ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்லலாம். மெக்கானிக்கல் கீயும் கொடுத்துருக்காங்க எமர்ஜென்சி டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு. ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 பட்டன்ஸ் வந்து கிடைக்குது. லாக், அன்லாக், அதுக்கப்புறம் பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒன்று கியர்லாம் ஜஸ்ட் இதுவும் போலோ ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்மளுக்கு ஒன்று கியர்லாம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரோமி சார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நம்மளை ரிவர்ஸ் வந்து குரோமி சார்ட் ஆஃப் ஃபினிஷ் வந்து இந்த கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் வந்து போட்டு காமிச்சிடறேன். ஜஸ்ட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு நம்ம ரிவர்ஸ் போய் பார்த்துருவோம். இதான் நமக்கு உண்டான ரிவர்ஸ் கேமரா. ஆக்சுவலாக பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது. ரெசல்யூஷன் வந்து நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஆக்சுவலாக அடாப்டிவ் கைட்லைன்ஸ் வந்து எதுவும் நமக்கு வந்து கிடைக்கல. ஜஸ்ட் இப்போ நியூட்ரல் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு உண்டான 12 வால் சார்ஜிங் சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே எங்கேயும் பியானோ பிளாக் ஃபினிஷில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். இங்கே க்ரோமில் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி தோணுது. ஒரு யூ ஷேப் டிசைன். நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உண்டான கீ ஹோல்டர் வந்து கொடுத்துக்கலாம். கீ வந்து இங்கே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு உண்டான கப் ஹோல்டர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து வந்துடுது. ஒரு ஏர் பியூரிஃபையர் வந்து வச்சுருக்காங்க. ஏர் பியூரிஃபையர்ன்ற பாருங்கள், சென்ட் வந்து ஒன்று வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக நம்மளுக்கு உண்டான ஏர் கேர் வந்து நார்மலாக இந்த இடத்துலேயே வருது. உள்ள ஏதோ ஃபில்டர்ஸ், சம் சார்ட் ஆஃப் பயாலஜிக்கல் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு க்ரோம் ட்ரீட்மெண்ட் உள்ள ஹேண்ட் பிரேக் பட்டன்ஸ் வந்து வருது. சாஃப்ட் டச் உள்ள ஹேண்ட் பிரேக்ஸ், மெக்கானிக்கல் ஹேண்ட் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஹேண்ட் ரெஸ்ட்டுக்குள்ளே இருக்க ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீசெண்டான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. அதரி டைப் ஆஃப் ஹேண்ட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க.
அட்ஜஸ்டபிள் ஆண்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஜஸ்ட் அதே நம்மளுக்கு வெண்டிலேட்டர் அண்ட் பெர்ஃபோரேட்டட் சீட்ஸ் வந்து நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் வந்துது. க்ளோ பாக்ஸ் பற்றி பார்த்துருவோம். க்ளோ பாக்ஸ் நல்ல ஒரு டீசென்ட் சைஸில் வந்து இருக்குன்னே சொல்லலாம். மேனுவல்ஸ் மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்டப்ஸையும் ஹேங் பண்ணி வச்சுக்கிறதுக்கு மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உண்டான கூலிங் ஃபங்க்ஷன் ஆன் ஆஃப் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கான நாப் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே டாப் சைடு வந்து பார்த்துருவோம். மேலே இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உண்டான சன்வைஸ்னு வந்து வருது. இது ஆக்சுவலாக ஸ்லைட் பண்ணி நம்ம டிரைவர் சைடு டோர் சைடு வச்சுக்கலாம். அந்த மாதிரியான சன்ரைசர் கொடுக்குறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெல்ட் மாதிரி டைப் ஆஃப் ஃபினிஷ் வந்து கொடுக்குறாங்க. பில்ஸ் எல்லாம் ஹேங் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. ஆக்சுவலாக இங்கே டிக்கெட் ஹோல்டர் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் ஒரு கிளாஸி ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் டைப் ஆஃப் ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே இது சன் கிளாஸ் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு சன் கிளாஸ் ஹோல்டர்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு டிசைன் லாங்குவேஜ் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உண்டான சன்ரூஃப் ஓப்பன் பண்ணிக்கிறதுக்கான பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிளைண்டை வந்து ஹேண்டில் தான் ஓப்பன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இப்படி ஸ்லைடாகி நிற்கிது நம்ம சன்ரூஃப். இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணோன்னா சன்ரூஃப் வந்து ஓப்பன் ஆயிரும். நல்ல ஒரு க்யூட்டான காம்பேக்டான சன்ரூஃப் தான் அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உண்டான டிஃப்யூசர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிக்குவோம். லைட்ஸ் வித் பட்டன்ஸ், ரீடிங் லேம்ப்ஸ் வித் பட்டன்ஸ் விச் இஸ் ஒயிட் இன் கலரில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் அதே டைப் ஆஃப் ஃபினிஷ் வந்து பார்க்க முடியுது. ஆக்சுவலாக இது வந்து நம்ம டோர் ஓப்பன் ஆன இண்டிகேட்டர் பண்ணுற மாதிரி ஃபங்க்ஷன் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி வைக்கிறதுக்கான பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உண்டான சன் பிளைண்ட் வந்து வந்துடுது. ஒரு வேனிட்டி மிரர் வந்து கொடுக்குறாங்க. வேனிட்டி மிரருக்கு உண்டான லைட்ஸ் எல்லாம் எதுவுமே நமக்கு வந்து கிடைக்கல. ஜஸ்ட் இதுதான் நம்மளோட இன்டீரியரோட டீட்டெயில் ரிவ்யூ வந்து நான் ஏற்கனவே வந்து போட்டிருக்கேன். ஆக்சுவலாக ஸ்டாக் சுவிட்சை பற்றி சொல்ல மறந்துட்டேன். நமக்கு அந்த ஸ்டாக் சுவிட்ச் வந்து இந்த இடத்துல வந்து கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக நார்மலாக ஜெர்மன் கார்ஸில் எல்லா கார்ஸ்லையும் பார்க்குற மாதிரி நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஹை பீம் லோ பீம் இண்டிகேட்டர் சுவிச்சஸ் எல்லாம் வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு க்ரூஸ் கண்ட்ரோலுக்கு உண்டான சுவிச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் ஸ்பீட் செட் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ், ஆன் ஆஃப் அண்ட் கேன்சல், ரிசர்வ் பட்டன் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வைப்பருக்கு உண்டான ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதில் ஆட்டோமேட்டிக் வைப்பர் அண்ட் ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த காரில் வந்து கிடைக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் செட் பண்ணோன்னா ஜஸ்ட் இதில் போய் தான் செட் பண்ணணும். இதுக்குண்டான டீட்டெயில் ரிவ்யூ வந்து நான் ஏற்கனவே வந்து போட்டிருக்கேன். இந்த இன்ஃபர்டைன்மெண்ட் அந்த கிளஸ்டருக்கு உண்டான டீட்டெயில் ரிவ்யூ ஃப்ரண்ட் இன்டீரியர்ஸ் மட்டும் ஒரு வீடியோவில் வந்து நான் போட்டிருக்கேன். அதோட கார்டு வந்து மேலே தரேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துருங்க. மிரர் பற்றி சொல்ல மறந்துட்டேன். நம்மளுக்கு கிடைக்கிற IRVM பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டிம்மிங் ஃபங்க்ஷனில் IRVM நல்ல ஒரு க்யூட்டான பிளேஸ்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெயின் சென்சர்ஸ் வந்து வந்துடுது. அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். என்னெல்லாம் கவர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்லாம் சொல்லுங்கள். ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு வெளில போயிடுவோம். இன்ஜின் இஸ் ரன்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து காட்டுது. ஜஸ்ட் இதுதான் நம்மளுக்கு உண்டான ஸ்கோடா குஷாக். நல்ல ஒரு ஸ்டன்னிங்கான லுக்கில் நம்மளுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ், ஸ்மார்ட்னஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது கிரெட்டா அண்ட் கியா செல்டோஸ்க்கு ஒரு பெரிய காம்படிட்டர் அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலாக டோரெல்லாம் மிரர்ஸ் எல்லாம் ஃபோல்ட் ஆகிருக்குது உங்களால் பார்க்க முடியுது. ஜஸ்ட் இந்த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் மட்டும் சொல்லிவிட்டு என்னோடய ரிவ்யூவை நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். ஜஸ்ட்டு குஷாக் யாரெல்லாம் வாங்கலான்னு இருக்காங்களோ, குஷாக் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். கிறிஷ் வியூஸ்க்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க நிறைய பேர். சப்போர்ட் வந்து அவ்வளோவா எனக்கு கிடைக்கலன்னே சொல்லலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கார் ரிவ்யூவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் கிறிஷ்.